தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:16. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. ஏனென்றால் யோபுவின் குடும்பம் சந்தோஷமாய் வாழ்ந்தன, அது பிசாசுக்கு பிடிக்கவில்லை. பிசாசு யோபுவின் குடும்பத்தை கெடுக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது, முதலாவது பார்க்கின்ற பொழுது கவலை சந்தோஷத்தை கெடுக்கிறது. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மத்தேயு 6:25 முதல் 34 வரை பார்க்கின்ற பொழுது, ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பட்டு அவைகளை பார்க்கல் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. கடைசி வசனம் 34 நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடைய வேலுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இன்னைக்கு கவலை, மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அவனை ஒடுக்கும். நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கவலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், கவலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வேதம் வாசிக்கணும். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நீ கவலை, பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இன்னைக்கு கணவன் மனைவி எப்படி இருக்கிறோம்? உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது? கணவன் மனைவின்னு அன்பு காட்டுறோம், மனைவி கணவனை நேசிக்கணும், கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நீ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பிரியமானவர்களே, அநேகர் சொல்லுகிற காரியம் நரக மாதிரி இருக்கு பிரதர், என் கணவனோடு வாழ்வது நரக மாதிரி இருக்கு. கணவன் சில சொல்வது என் மனைவியோடு வாழ்வது நரக மாதிரி இருக்கு. இப்படி அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானமை, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக, பாவம் நமது சந்தோஷத்தை கெடுக்கிறது. நாம் பாவம் செய்தால் நமது சந்தோஷம் சேதமடைந்து குறைந்து போகும். ஏசாயா 59:1-2 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் எது? பாவம் கோபம், சண்டைகள், எரிச்சல், புறங்கூறுதல், பொய், விபச்சாரம், வேசித்தனம், பீடி, சிகரெட், குடி, போதை பொருளுக்கு அடிமை, கண்களின் இசை, பெரும், இவையெல்லாம் பாவம். மூன்றாவதாக, நோய் சந்தோஷத்தை கெடுக்கிறது. யோபு 2:7-8 அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலைமிட்டு கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மனுஷனுக்கு நோய் சாத்தான் மூலம் வருகிறது. பிரியமானவர்களே, மனுஷனுக்கு நோய் 3 விதமாக வருகிறது. 1, சாத்தான் கொண்டு வருவான். 2, நம்முடைய பாவம் நம்முடைய பாவம் நோயை கொண்டு வரும். பாவம்னா குடிக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுது, இன்னும் குடிக்கிறதுனால குடல் வெந்து போயிடுது. இது நிமித்தமாக, பாவம் செய்கிறது நிமித்தமாக நோய் வருது. பீடி, சிகரெட் குடிக்கிறதுனால நுரையீரல் வெந்து போகிறது, சரீரத்துல வியாதியை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 2:1-5 திமிர்வாதக்காரன் ஆண்டவருக்கு கொண்டு வர, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மூணாவதாக, சுகாதாரமற்ற உணவை சாப்பிடுவதால் நோய் வருகிறது. எக்ஸாம்பிள், பிராய்லர் கோழி, சிக்கன் சாப்பிடாதீங்க, சிக்கன்ல விஷம் இருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சிக்கனை தான் சாப்பிடுறாங்க. கடைகளில் சுத்தமில்லாமல் செய்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் நோய் வருகிறது. நான் சொன்ன 3 விதமாக மனுஷன் நோய். 1, சாத்தான். 2, நம்முடைய பாவம். 3வது, சுகாதாரமற்ற உணவை சாப்பிடுவதால் நோய் வருகிறது. நோய் சந்தோஷத்தை கெடுக்கும். சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கால் டு ஜீசஸ். பிரியமானவர்களே, இரண்டாவதாக கர்த்தரை துதித்து பாட வேண்டும். சகரியா 2:10 சீயோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடி, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமானோ பாடி மகிழ்கிறார். நீதிமொழிகள் 29:6 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தேவனை துதித்து பாடினார்கள், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. மூன்றாவதாக கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஏசாயா 65:18 நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்தீர்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகும், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். யோவேல் 2:21-26 தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 23 சீயோன் குமாரரை உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பாங்க. ஜெபிப்பான். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.